ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. எம்ஜிஆரோட முதல் 9 பாகங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்கலனா பார்த்துட்டு வாங்க. அடுத்த பக்கத்துக்கு போகலாம். டிவி சாரி உடனடியாக கதை வசனம் தயார் செய்து கொடுக்கவில்லை. கதை என் மண்டைக்குள் இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியிடுவேன் என்றார். இதை கேட்ட என் அண்ணன் பெருமாளுக்கு கோபம் வந்துவிட்டது. நீயும் உன் கதையும் வெளியே போ என்று போக சொல்லிவிட்டார். கதை வசனம் எழுத டிவி சாரி இல்லை என்றாகிவிட்டதால் புதிதாக வசனம் எழுத ஒருவரை தேடினோம். எம்ஜிஆர், எனக்கு தெரிந்த பையன் ஒருத்தன் இருக்கார், கருணாநிதி என்று பெயர். திருவாரூரில் இருக்கும் அவருக்கு நல்ல எழுத்து வளம் உண்டு, அவரையே எழுத சொல்வோம் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படியே கருணாநிதியை வரவழைத்து பேசினோம். கருணாநிதி மிக இளம் வயது உடையவராய் இருப்பதை கண்டு தயங்கினோம். எம்ஜிஆர் மீண்டும் அவரது திறமைகளை பற்றி எங்களிடம் எடுத்து சொல்ல மறுக்க மனமின்றி அவரையே வசனம் எழுத ஒப்பந்தம் செய்தோம். காளிதாசி என்ற பெயரில் முன்பு எடுக்க இருந்த படத்தை நிறுத்திவிட்டு மருதநாட்டு இளவரசி என்ற பெயரில் படத்தை தொடங்கினோம். கருணாநிதியும் எங்கள் நிலையை உணர்ந்து ஒரு வாரத்துக்குள் முழு படத்துக்கான வசனத்தையும் எழுதி கொடுத்து விட்டார். கதை மாறியதால் முன்பு கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்யப்பட்டு இருந்த அனுராதா என்ற நடிகையை நீக்கிவிட்டு புதிய கதாநாயகியாக யாரை போடலாம் என்று ஆலோசனை செய்தோம். அப்போது பரவலாக நல்ல வேடங்களில் நடித்து முன்னுக்கு வந்து கொண்டிருந்த VN ஜானகியை எம்ஜிஆர் சிபாரிசு செய்தார். அதன்படி சென்னை மந்தவேலியில் குடியிருந்த VN ஜானகியை ரூபாய் 5000க்கு ஒப்பந்தம் செய்தோம். படத்துக்கு டைரக்டராக எனது உறவினரும் நாகர்கோயில் வடசேரியைச் சேர்ந்தவருமான காசிலிங்கம் என்பவரை முடிவு செய்தோம். இது மட்டுமின்றி படத்தின் ஸ்டண்ட் மாஸ்டர் உட்பட பல டெக்னீஷியன்களையும் PS வீரப்பா, புலிமூட்டை ராமசாமி, கொட்டாப்புலி ஜெயராமன், திருப்பதி சாமி ஆகியோரையும் நடிப்பதற்கு தேர்வு செய்தது எம்ஜிஆர் தான். சாயா படத்தில் ஏற்பட்ட அனுபவம் எம்ஜிஆரை வெளிப்படைய செய்து மருதநாட்டு இளவரசியின் தயாரிப்பு நிர்வாகங்களை தானே இழுத்து போட்டு கொண்டு செய்தார். மைசூரில் படப்பிடிப்புக்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு VN ஜானகிக்கும் எம்ஜிஆருக்கும் தகவல் கொடுத்தோம். எம்ஜிஆருக்கு அப்போது அதிகம் வசதி இல்லை. அதனால் மைசூருக்கு வர CD ராஜகாந்தத்திடம் 150 ரூபாய் பெற்றுக்கொண்டு அண்ணனுடன் மைசூர் வந்து சேர்ந்தார். மைசூர் 100 அடி சாலையில் நடிகர்கள் மற்றும் யூனிட்டில் உள்ள ஆண்கள் எல்லாம் தங்குவதற்கு மாதம் 100 ரூபாய் வாடகையில் ஒரு பங்களாவும், மற்றொரு பங்களாவில் மாடியில் VN ஜானகி உட்பட மற்ற பெண்கள் தங்கவும் கீழ்ப்பகுதியில் எங்களது அலுவலகமும் அமைத்து கொண்டோம். அது பெண்களுக்கு பாதுகாப்பு போலவும் ஆனது. 100 அடி ரோடு பங்களாவில் ரிஹர்சல் ஹால் ஒன்று இருந்தது. அங்கு எம்ஜிஆர் ஜானகிக்கு எப்படி கத்தி சண்டை போட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். படத்தில் இளவரசியாக ஜானகி தனக்கு சாதகமாக சாதாரண மனிதர் எம்ஜிஆரை மாற்றி வீரனாக மாற்றுவார். அதற்காக எம்ஜிஆருக்கு சண்டைகள் கற்றுத்தருவார். தனக்கு எப்படி கற்றுத்தருவது போல நடிக்க வேண்டும் என்பதற்காக எம்ஜிஆர் ஜானகிக்கு பயிற்சி அளித்தார். அது மட்டுமல்லாமல் படத்திற்கு ஸ்டண்ட் காட்சிகள் எப்படி அமைய வேண்டும் என்பெல்லாம் யோசனை சொல்லுவார். மைசூரில் படப்பிடிப்பு எப்படி நடைபெறுகிறது என்று அறிய விரும்பிய கருணாநிதி திருவாரூரில் இருந்து எம்ஜிஆருக்கு ஒரு கடிதம் அனுப்பினார். நான் மைசூர் வர நீங்கள் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும், நீங்கள் சொன்னால் முதலாளி கேட்பார், அதனால் நீங்களே பேசி ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்டிருந்தார். எம்ஜிஆர் என்னை சந்தித்து கதையில் சில திருத்தங்கள் செய்ய வேண்டும், கருணாநிதி வந்தால் நல்லது என்று சொல்ல நானும் ஒப்புக்கொண்டேன். கருணாநிதி மைசூருக்கு வந்து 2 நாட்கள் இருந்தார். திரும்பி செல்கையில் பணம் கேட்டார். நான் 1000 ரூபாய் கொடுத்தேன். அது என்னை பொறுத்தவரை குறைவாக தொகையாக இருந்தாலும் கருணாநிதி மறவாமல் நெஞ்சுக்கு நீதியில் நான் எதிர்பாராத தொகையை முத்துசாமி என்னிடம் கொடுத்தார் என்று குறிப்பிட்டிருந்தார். மைசூரில் இருந்தபோது படப்பிடிப்பு இல்லாவிட்டாலும் எம்ஜிஆர் அங்கேயே இருந்தார். சென்னைக்கு அடிக்கடி சென்று வர அவரது வசதிகள் இடம் கொடுக்கவில்லை. படப்பிடிப்பு நடந்த 10 மாத காலத்துக்குள் சுமார் 1-2 முறை கம்பெனி காரிலேயே சென்னை சென்று திரும்பினார். அப்போது நாங்கள் எது சொன்னாலும் கேட்கும் நிலையில் இருந்தார். எந்த விஷயத்திலும் என்னை கலந்து கொள்வார். நானும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவரை கலந்து கொள்வேன். என்னை GM சார் என்று அழைப்பார். வசதியற்ற சூழ்நிலையாக இருந்தாலும் எம்ஜிஆர் கௌரவமான மனிதராக நடந்து கொண்டார். அவருக்கு உதவியாளர் போல இருந்தவர் கொட்டாப்புலி ஜெயராமன். எம்ஜிஆர் அசைவ உணவுகளை விரும்பி சாப்பிடுவார். நான் சைவம் என்பதால் கம்பெனியில் அசைவ சமையல் கிடையாது. அதற்காக எம்ஜிஆருக்கும் அவரது நண்பர்களுக்கும் ஓட்டலிலிருந்து அசைவ உணவுகளை வரவழைத்து அவர்களுக்கு கொடுப்போம். படப்பிடிப்பு இல்லாத சமயம் வெளியில் நடந்தாலோ காரில் சென்றாலோ எம்ஜிஆர் தலைப்பகை கட்டிக்கொள்வார். தன்னை பிறர் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடாது என்பதற்காக. படப்பிடிப்பில் ஜானகி உட்பட தனது நண்பர்களிடம் மலையாளத்திலேயே பேசுவார். அவரது வீட்டிலும் அப்படிதான். சென்னை வால்டாக் சாலையில் இருந்த எம்ஜிஆர் வீட்டிற்கு ஒரு நாள் சென்றபோது எம்ஜிஆரை வைத்து படம் எடுக்கும் முதலாளி என்ற வகையிலோ என்னவோ எம்ஜிஆரின் தாயார் சத்யபாமா, சக்கரபாணியின் மனைவி மீனாட்சி குட்டி, எம்ஜிஆரின் மனைவி சதானந்தவதி, சக்கரபாணியின் பிள்ளைகள், அந்த குடும்பத்திற்கு கார்டியனாக இருந்த வேலு நாயர் அனைவரும் என்னிடம் பணிவாக பேசினார்கள். சத்யபாமா தன் மகன் எம்ஜிஆர் மீது எந்த அளவு பாசம் வைத்திருக்கிறாரோ அதைவிட பல மடங்கு தாயின் மீது பாசம் வைத்திருந்தார் எம்ஜிஆர் என்பதை பல சந்தர்ப்பங்களில் அறிந்திருந்தேன். மருதநாட்டு இளவரசி படத்தின் பாடல் காட்சிகள் சிலவற்றை மைசூர், பிருந்தாவனத்திலும்
மைசூர் அரண்மனையிலும் படமாக்கினோம். அநேகமாக இந்த இடங்களில் முதலாக படப்பிடிப்பு நடத்தியது நாங்களாதான் இருக்க முடியும். அதற்கு காரணம் மைசூர் நவஜோதி ஸ்டூடியோ முதலாளி ராமையா அரண்மனையில் செல்வாக்கு உடையவராக இருந்தார் என்றார் திரு ஜி முத்துசாமி. மருதநாட்டு இளவரசிக்காக எம்ஜிஆர் எழுதி தந்த ஒப்பந்த பத்திரத்தின் மேல் முருகன் துணை என காணப்பட்டது. இதை எழுதியவர் எம்ஜிஆர் தானா என்று கேட்டபோது முத்துசாமி அதை உறுதி செய்தார். அப்போதெல்லாம் எம்ஜிஆருக்கு கடவுள் பக்தி உண்டு. படப்பிடிப்பு இல்லாத சமயங்களில் நான் அடிக்கடி சாமுண்டீஸ்வரி கோவிலுக்கு செல்வேன். எம்ஜிஆரும் பலமுறை என்னோடு வந்திருக்கிறார், சாமி கும்பிட்டிருக்கிறார் என்றார் முத்துசாமி. மருதநாட்டு இளவரசிக்கு ஏற்பட்ட மொத்த செலவு 5 லட்சம். இதை 18 பிரிண்டுகள் எடுத்து சென்னை மட்டும் 5 தியேட்டர்களில் ரிலீஸ் செய்தோம். திரையிட்ட இடங்களிலெல்லாம் அமோகமாக வசூலானது. சூப்பர் ஹிட் என்பார்களே, அப்படி ஓடியது படம். கலைஞரின் வசனத்தை படத்தில் யார் பேசினாலும் தியேட்டரில் கைத்தட்டல் பிரமாதமாக இருந்தது. படம் வெளியாகி பல வருடங்கள் எம்ஜிஆருடன் எங்களுக்கு தொடர்பு இல்லை. எம்ஜிஆர் சொந்தமாக நாடக மன்றம் துவங்கி பல ஊர்களுக்கு சென்று இன்பக் கனவு, அட்வொகேட் அமரன் ஆகிய நாடகங்களை நடத்தி கொண்டு இருந்தார். அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம். Thank you for watching. For more videos, please subscribe.